வணக்கம். நான் மணி பிளான்ட் நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். சின்ன ஸ்டிக்லேருந்து எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இது ஒரு சின்ன ஸ்டிக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கே அப்படியே எடுத்து வளர்க்கலாம். இல்லாட்டின்னா ஒரு புஷ்ஷி மாதிரி வேணும்னா கூட வளர்க்கலாம். நான் ரெண்டும் எப்படி பண்ணலான்றதை மட்டும் காட்டுறேன். இந்த ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டிக்கில் இருக்கிற இலையை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இந்த இலையோடு சேர்த்து நம்ம தண்ணிக்குள்ள வச்சோம்னா அந்த இலை அழுகிட்டு அது அந்த செடியையும் அழுக வச்சிரும். இந்த நோடோடய சேர்ந்து ஒரு ரூட்டும் இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே இப்படி போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்பப்போ பார்த்து தண்ணி மட்டும் இதுக்குள்ளே விட்டால் போதும். தண்ணியை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும். தண்ணி இல்லைன்னு சொன்னால் செடி வளராது. தண்ணி ரொம்ப முக்கியம் இதில். இது ஒரு வகையாக நீங்கள் மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்குறதுக்கு ஈஸியான மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு இதாக கொடியாக வளர்க்க இஷ்டம் இல்லை, நான் இந்த டேபிளில் வைக்கிற மாதிரி இந்த புஷ் மாதிரி வளர்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு ஈஸியான வழி தான். நான் எப்படின்னு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு பெரிய கிளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கிளையில் நிறைய இலை இருக்கும் அப்படி தானே. அந்த ஒரு இலையுமே நம்ம ஒரு செடியாக மாற்றுறது எப்படிங்கிறத காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த கிளையை வெட்டணும், அவ்வளோதான். ஒரு இலையாக தனித்தனியாக வெட்டி எடுக்கணும். அது எப்படின்னா கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை இப்படி வெட்டுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த ஒரு இதில் வேர் இருக்குது, இதில் ஒரு இலை இருக்குது. இது நமக்கு ஒரு செடியாக மாறப்போகுது. இவ்வளோ பெரிய இது வேண்டாம், கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது நமக்கு வேஸ்ட்டு தான், இது மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வச்சுக்கிடலாம். இதே மாதிரி இப்படியே வெட்டி வெட்டி நம்ம நிறைய செடிகளை நம்மளால் உண்டாக்க முடியும். அதே மாதிரி நான் நிறையா இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், வெட்டி வச்சுருக்கிறேன் நான். அதே மாதிரி நிறையா எடுத்துக்கிட்டு இப்போ இதை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதையும் நம்ம தண்ணியில் தான் வளர்க்க போகிறோம். ரொம்ப உங்களுக்கு தேவையானது இப்படி ஒரு இதை எடுத்துக்கிட்டு உள்ளே கல் போட்டு வச்சுருக்கலாம். இல்லாட்டினா எனக்கு இப்படி ஒரு எடுத்திருக்கேன் அப்படி சொல்லலாம். எப்படினாலும் உள்ள வேஸ்டான ஒரு மக் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு இது எதுனாலும் ஒரு பிளாஸ்டிக்லேயோ கிளாஸ்லேயோ எதுலனாலும் எடுத்துக்கிடலாம். இப்போ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்றா ஒரு இலையாக நம்ம எடுத்துக்கிடலாம். கையில் இந்த கரெக்டாக அந்த இலையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு கீழே கையில் வச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் மொத்தமாக இலையெல்லாம் தனியாக மேலே இருக்குது, கீழே எல்லாம் இது இருக்குது. இப்போ இது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே இருக்கணும், இலை மேலே இருக்கணும். இப்போ இலை மேலே இருக்கணும். நமக்கு இது தண்ணிக்குள்ளே தண்ணி அடிக்கடி நம்ம மாற்றணும், தண்ணியை நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இலையை மட்டும் மேலே வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு தண்ணி மாத்திரச்சா இல்லை நம்ம இலையை அப்பப்போ நோட் பண்ண கவனிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இடையில பார்த்துக்கோங்க, சில இலைகள் அழுகி போயிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை முதல்ல எடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னால் அது எல்லா இலையுமே அது அழுகி போக வச்சிரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடுறேன். இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது, நான் இந்த தண்ணிக்குள்ளே இதை போட்டு வச்சிடுறேன். போட்டு வச்சுட்டா இந்த இடத்த இதை எங்கேனாலும் நம்ம வைக்கலாம். எந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். உங்களுடைய டேபிளில், இல்லை உங்களுடைய கிச்சனில் இருக்கிற விண்டோவில், இல்லை ஸ்டடி டேபிளில், சின்ன ஒரு ஹாலில், டீப்பாலில், எங்கேனாலும் வைக்கலாம். இப்படி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தண்ணி எப்போவுமே இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாச்சுன்னு சொன்னால் தண்ணி மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க, தண்ணியில் மஸ்கிட்டோஸ் வருமா, கொசு வருமா அப்படின்னு கேட்பாங்க. கொசு வரலாம். ஏன்னா நம்ம கொசு வந்தால் வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு தண்ணியை கொட்டிட்டு திருப்பி புது தண்ணி நிரப்பிக்கிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை.
நீங்கள் ஆனால் 4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணணும் தண்ணி குறைஞ்சிருக்கான்னு. தண்ணி குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். இது ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கு அடுத்தது இப்படி வச்சு வளர்க்கும் போது நமக்கு ஒரு வாரத்தில் ரூட்ஸ் விட ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் நான் இதை வளர்த்துருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 10 நாள் வயதுடைய ஒரு செடி. இதில் வந்து நல்லா வந்து புது ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரூட் வர ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னாலே இந்த செடி வந்து தழுக்க ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். இப்போது இதையும் இந்த மாதிரி உங்களுக்கும் இது வந்து 10 நாளில் இப்படி வரும். அப்போது இதை திருப்பி அப்படியே நான் தண்ணி மாற்றி வச்சு நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்கேன். இதை கரெக்டாக 45 நாள் ஆகும்போது இந்த செடி வந்து இப்படி ஆயிரும். இப்படி ஆகி நிறையா வந்து புதுசாக கிளைகள் வர ஆரம்பிச்சிரும். அப்போ புது செடி வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து இதை வந்து இன்னும் வேற ஒரு இதுக்கு மாற்ற முடியும். இதை வந்து எப்படி அழகாக வந்து மாற்றலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொரு முறையில் நம்ம வந்து இதை வந்து வளர்க்க முடியும். அது எப்படின்னா, இந்த மாதிரி நல்ல கிளைகள் புதுசாக வருகிற இலையோடு இருக்கிறத புதுசாக எடுத்துக்கிட்டு இதை மாதிரி இதுக்குள்ளே வச்சுட்டு, ஆல்ரெடி கல் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த கல்லுக்குள்ளேயே வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கல் போட்டு வச்சுருங்க. இப்படி நின்றும். இப்படி நின்றுச்சுன்னா தண்ணி குறைய நீங்கள் தண்ணி அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். இப்படி நான் வந்து ஒரு மணி பிளான்ட்டை எப்படிலாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது ஒரு நான் மக்கில் வளர்த்தது. இதுவும் அப்படின்னா இதே மாதிரி வச்சு உள்ள கல் தான் இருக்குது, கல்லும் தண்ணியும் மட்டும்தான் இருக்குது. இதில் இப்படி வளர்த்தது. இப்படி வைக்க இஷ்டம் இல்லை, எனக்கு புதுசாக இலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படியும் செடியில் வைக்கலாம். இப்படி தொட்டியில் மண் வச்சு மண்ணுக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் அது தண்ணாடிக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். மணி பிளான்ட்ஸில் வந்து 9 வெரைட்டிஸ் இந்தியாவில் வந்து காமனாக இருக்குது. இந்த 9 வெரைட்டிஸில் வந்து ஒன்னொன்றுக்கும் நல்ல தனித்தனி அழகான பேர் இருக்குது. 9 வெரைட்டிஸில் இந்த கோல்டன் மணி பிளான்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமனான பேர். இந்த கோல்டன் மணி பிளான்ட் தான் ரொம்ப காமனானது. எல்லார் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது. இந்த மணி பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா ஈவனாக இருக்கும். மஞ்சள் கலரும் பச்சை கலரும் ஈவனாக இருக்கும். எல்லோ அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப ஈவன் கலராக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதனால் இதை வந்து கோல்டன் மணி பிளான்ட்னு சொல்கிறோம். அப்புறம் நியான்னு சொல்லுவாங்க. நியான்னு சொன்னால் க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும். ஆனால் உள்ள லைன்ஸோ எதுவுமே மிக்சர் ஆஃப் கலர்ஸ் வராது, பிளெயின் க்ரீனாக இருக்கும். அது வந்து நியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜேடுன்னு சொல்லுவோம். இதில் இருக்கிறது வந்து இது வந்து ஜேட். வெறும் பிளெயின் க்ரீனாக மட்டும்தான் இருக்கும், இதில் எந்த கலரும் இருக்காது. நீங்கள் வந்து பிளெயின் க்ரீனாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். என்கிட்ட இருந்ததில் நான் வந்து ஒரு இது உங்களுக்காக நான் இதை பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நாள் பிளான்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வேறு இருக்கும். இது வந்து எப்போ எனக்கு பெருசாக வேணும், ஒரு இலை மட்டும் வேணும் நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அது வந்து ஒரு இலையே நான் என்னால் பெரிய செடியாக மாற்ற முடியும். அப்படி நான் வந்து உண்டு பண்ணேன். இது வந்து ஒரு ஜேட் மணி பிளான்ட் வெரைட்டி. அதுக்கப்புறம் இது வந்து சைனீஸ் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. சைனீஸ் இல்லைன்னா இது வந்து பிக் லீஃப் இது பேர். இது வந்து மற்ற மணி பிளான்ட் மாதிரி கொடி மாதிரி போகாது. இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப உட்டியாக இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வாஸ்து பிளான்ட். சைனீஸ் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் எப்படினாலும் குட்டி குட்டியாக வளர்க்கலாம். நான் நிறைய குட்டி வெசல்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான பிளான்டரில் போட்டு வளர்க்கலாம். இது வந்து கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்களே வளர்த்து நீங்களே கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று மார்பிள் குயின்னு சொன்னால் அழகு லைட் எல்லோவில் இருந்து கொஞ்சமாக க்ரீன் வரும். இது வந்து மார்பிள் க்ரீன் ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் ஸ்விஸ் சீஸ் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸ்விஸ் சீஸ். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு யாரோ ஓட்டப்பட்டு விட்ட மாதிரி இருக்கும், இலையில ரொம்ப அழகாக இருக்கும். வேரிகேட்டட்னு சொல்லுவாங்க இதை வந்து. இது ஒரு வெரைட்டி. என்கிட்ட ஒரு 6 வெரைட்டி இருக்குது. அப்புறம் இந்த செடியெல்லாம் வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.